ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? Which are the components containing carbon but obtained from non-living matters? Which are the compounds containing carbon but obtained from non-living matters? Okay, yes, hi Muthu, hi. Yes, voice clear ah irka? Okay. ஸோ எந்த உயிரற்ற பொருள்களிடமிருந்து பெறப்படும் கார்பனின் சேர்மங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனாலா, கார்பன் டை ஆக்சைடா, செல்லுலோஸா, ஸ்டார்ச்சா? என்னப்பா ஆன்சர் வரும்? ஸோ செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி கார்பன் காம்பவுண்ட்ஸ் ரெண்டு வகையா பிரிக்கலாம். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது. இன்ஆர்கானிக் அப்படின்றது நமக்கு எதுல இருந்து உயிரற்ற பொருட்கள்ல இருந்து கிடைக்கிறது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து உயிருள்ள பொருட்கள்ல இருந்து கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எத்தனால், செல்லுலோஸ், ஸ்டார்ச். ஓகேவா? இது எல்லாமே உயிருள்ள பொருட்கள்ல இருந்து கிடைக்கப்படுற ஒரு கார்பன். ஓகேவா? கார்பன் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் நமக்கு வந்து இதுல கொடுத்துருக்கிறதுல இன்ஆர்கானிக், அதாவது உயிரற்ற பொருட்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய கார்பன். ஓகேவா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு, கால்சியம் கார்பனேட்டட், கார்பன் மோனாக்சைடு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு எது உயிரற்ற பொருட்கள். இது கார்பன் மோனாக்சைடு, கால்சியம் கார்பனேட், இது எல்லாமே நமக்கு உயிர் இல்லாத பொருட்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸ். ஓகேவா? எஸ், ஹாய் கார்த்திகா, ஹாய். ஸோ தேங்க்யூ முத்து. எஸ் முருகன், ஹாய். எஸ், 1A. ஓகே, 1A கிடையாது, 1க்கு B. ஓகேவா? ஸோ இதுல இருந்து கார்பன் டை ஆக்சைட்ல இருந்தா நமக்கு வந்துதான் உயிரற்ற நான் லிவிங் மேட்டர்ல இருந்து கிடைக்கக்கூடியது. ஓகேவா? உயிரற்ற பொருட்கள் இருந்து பெறப்படும் கார்பனின் சேர்மம் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? எஸ், ஹாய் பர்னி, ஹாய். Who discovered fullerenes in the soccer ball shapes formed by carbon atoms? ஓகேவா? யார் வந்து fullerenes வந்து சாக்கர் பால் ஷேப்ல இருக்க அந்த fullerenes வந்து கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கார்பன் அணுக்களால் அமைய பெற்ற ஃபுல்லரின் என்று அழைக்கப்படக்கூடிய கரிம பந்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரான்சிஸ் பண்டி, ராபர்ட் கர்ல், ஸ்மித்சன் டெனன்ட், அப்புறம் கால் ஷிலி அப்படின்றவங்க. யாரு ஆன்சர்? எஸ், வெரி குட். ஸோ ஆன்சர் யாரு சொல்லிருக்கீங்க? முருகன் சொல்லிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். ஸோ ஆன்சர் என்ன? ராபர்ட் கர்ல். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது? ராபர்ட் கர்ல். ஓகேவா? ஸோ அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. பக்மினிஸ்டர் வேற என்ன? ஃபுல்லரன்ஸ்க்கு வேற என்ன நேம்? பக்மினிஸ்டர், ஃபுல்லரன்ஸ் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. அப்புறம் பக்கி பால், இந்த மாதிரிலாம் அதுக்கு நேம்ஸ் இருக்கு. ஓகேவா? நிறைய நேம்ஸ் இருக்கு. ஸோ எஸ், பக்மினிஸ்டர், ஃபுல்லரன்ஸ், அதுக்கப்புறம் பக்கி பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பக்மினிஸ்டர், ஃபுல்லரன்ஸ் அப்படின்றது வந்து அந்த பக்மினிஸ்டர் ஒரு ஸ்ட்ரக்சர், பக்கி பால் ஒரு சாக்கர் ஷேப்ல வந்து ஒரு டூமை வந்து ஒருத்தர் வந்து டிசைன் பண்ணிப்பாரு, ஒரு ஆர்கிடெக்ட். ஓகேவா? அவரோட நேம் தான் வந்து இந்த ஃபுல்லரன்ஸ்க்கு வந்து இந்த கார்பன் அல்லோட்ரோப்புக்கு வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் பக்மினிஸ்டர், ஃபுல்லரன்ஸ், அதுக்கப்புறம் பக்கி பால் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following is used as an acid remover? எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்பன் டைசல்ஃபேட்டா, கால்சியம் கார்பனேட்டா, இல்ல கார்பன் டை ஆக்சைடா? ஆசிட் ரிமூவரா எதை யூஸ் பண்ணுவாங்க? பின்வருவனவற்றில் அமில நீக்கியாக பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னப்பா வரும்? சோ என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? அமில நீக்கியாக எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் என்ன? கால்சியம் கார்பன் டைசல்ஃபேட், கால்சியம் கார்பைட், கால்சியம் கார்பனேட், கார்பன் டை ஆக்சைடு. எது வரும்? என்னாச்சு? ஆன்சர் காணும். ஓகே, கால்சியம் கார்பனேட். ஓகேவா? ஸோ எதனால அப்படின்னா கால்சியம் கார்பனேட்ல ஆன்டாசிட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆசிடிட்டிக்காக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த இதுலலாம் வந்து எஸ், வெரி குட் பெர்னி. ஸோ எஸ், அந்த இதுலலாம் வந்து இந்த கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்றது இருக்கும். ஓகேவா? ஆசிட் ரிமூவரா எதை யூஸ் பண்ணுவாங்க?
கால்சியம் கார்பனேட் அப்படின்றத யூஸ் பண்ணாங்க. வெரி குட் பெர்னி.